அன்பர்களே, ஊன் இயல்பு, ஆவிக்குறி இயல்பு, இந்த வார்த்தைகளை ஏறக்குறைய நாம் எல்லா மறையுரைகளும் கேட்போம். கேட்கிற இந்த வார்த்தை நமக்கு முழுமையாய் பொருளை கொடுக்கிறதா என கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஊன் இயல்பு ஆம், ஆவிக்குரிய இயல்பு ஆமாம், தலையாட்டிப்போம். இந்த இரண்டையும் சற்று ஆழமாய் விலைக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் ஊன் இயல்பிற்கும் ஆவிக்குரிய இயல்பிற்கும் இதுதான் உதாரணம், இவர்தான் உதாரணம்னு சொல்லி நாம் எதையும் சொல்லி முடிச்சிட முடியாது. அந்த இயல்பை நாம் பொறுமையோடு தான் புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு வரப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுவோம். தேடுறப்ப நம்முடைய மருமகனை பற்றியோ மருமகளை பற்றியோ என்ன கேட்போம்? பையன் எப்படி, பொண்ணு எப்படின்னு கேட்போம். நம்ம இடத்துல சொல்லுகிறவங்க என்ன சொல்லுவாங்க? பையன் ரொம்ப பாசமான பையன், ரொம்ப உயிராக இருப்பான், பையன் ரொம்ப பொறுப்பான பையன், பையன் ரொம்ப அமைதியாக இருப்பான், பையன் நல்லா கலகலன்னு இருப்பான்னு சொல்லுவாங்க. பொண்ணை பற்றி சொல்கிறவங்க பொண்ணு நல்லா பொறுப்பான பொண்ணு, அம்மா சொல்லணும்னு கிடையாது, தன்னுடைய வேலைகளெல்லாம் பொண்ணு ரொம்ப அழகாக செய்யும், நல்லா படிக்கும், வேலைக்கு போவாங்க வருவாங்கன்னு சொல்லி பொண்ணு. இது அந்த பையனை பெண்ணை குறித்த ஒரு இயல்பு. சில சமயம் இந்த இயல்பு அவருடைய தாய் தந்தை இடத்திலிருந்து பெறப்படும். பையன் ரொம்ப தங்கமான பையன்தான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், ஆனால் சில சமயத்தில் அப்படியே அவங்க அப்பாவை மாதிரி மூக்கு மேலே கோபம் வந்துடும். பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் கொஞ்சம் சோம்பேறி. பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு தான், ஆனால் என்ன பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டால் பொண்ணு கோபம் வந்துடும், அப்படியே அவங்க அம்மா குணம் அப்படின்னு சொல்லி அந்த மகன் அந்த மகளுடைய இயல்பை தாய் தந்தை இடத்திலிருந்து அப்படியே நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த இயல்பை நம்முடைய மூதாதையத்திலிருந்து பெறுவோம். என்ன சொல்லுவாங்க? ஐயோ பையனா ரொம்ப தங்கமான பையன்பா, யாராவது பையனுக்கு முன்னாடி போய் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், பசிக்குதுன்னு சொன்னால் கையில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து கொடுத்துருவான். அவங்க தாத்தாவை மாதிரி, அவங்க தாத்தா அப்படிதான்ப்பா, அவங்க தாத்தா பெரிய வள்ளல், அப்படியே தாத்தா குணம் பையன்ட்ட அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க. பொண்ணை பற்றி சொல்லுவாங்க சில சமயத்தில், ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப பொறுப்பான பொண்ணு, எப்படி அவங்க அம்மாச்சி அவங்க தாத்தா கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த வீட்டை சூப்பராக கட்டி இந்த இடத்தெல்லாம் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க, அதுபோல் இந்த பொண்ணு ₹1 கொடுத்தாலும் சும்மாலாம் விரயமாக செலவு பண்ண மாட்டாங்க, பொறுப்பாக செலவு பண்ணுற பொண்ணுன்னு சொல்லி அந்த மகனுடைய இயல்பை நம்முடைய மூதாதையரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து அதை பிள்ளைகள் மேல் பொருத்தி பார்க்குற தன்மை இருக்கும். இந்த இயல்புகளை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கூட நம்மால் ஊன் இயல்பின் தன்மையையும் ஆவிக்குரிய இயல்பின் தன்மையும் புரிஞ்சிக்க முடியாது. அதை மிக சரியாய் புரிந்து கொள்ளுகிற பொழுது நமக்குள் அந்த மனசாட்சியின் குரல் எப்பொழுதுமே நம்ம மிக சரியாய் வழி நடத்தும். இன்னைக்கு பவுல் அதற்கான அழைப்பைத்தான் நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்கிற பொழுது நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, ஏனெனில் நாம் ஆவியோடு இணைந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து இல்லாத பொழுது நாம் தண்டனை தீர்ப்புக்குரியவர்களாய் மாறுகிறோம், ஏனெனில் நம்மிடத்தில் ஆவியின் இயல்பு அல்ல ஊன் இயல்பு இருக்கு. அப்போ ஊன் இயல்பையும் ஆவிக்குரிய இயல்பையும் இன்னைக்கு நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். ஊன் இயல்பு என்பது எது நன்மை தரக்கூடியது, எது நல்லது, எது மேலானது, எது உயர்ந்தது, எது சரியானது, எது பாராட்டை பெற்றுத்தரக்கூடியது, எது எல்லோருக்கும் பலன் தரக்கூடியது அப்படிலாம் யோசிக்காது. ஊன் இயல்பு எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, எனக்கு எது நல்லது செய்யுதோ அதுதான் எனக்கு சரி. நீ அழுவதால் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா உன் அழுகை எனக்கு பிரச்சனை கிடையாது. என் வார்த்தை, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன்னை காயப்படுத்துகிறது, உன்னை மனவேதனைக்கு உட்படுத்துகிறது, உன்னை சோர்ந்து போக செய்கிறது. இவனா இப்படி சொன்னது, இவளா இப்படி சொன்னதுன்னு சொல்லி அடுத்தவரை உடைக்கிற பொழுது கூட உன் உடைதல் எனக்கு பெரிதல்ல, உன்னை காயப்படுத்தினதுல எனக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குன்னு சொன்னா அது ஊன் இயல்பு. என் கூட பிறந்தவன் தான், என் கூட வளர்ந்தவன் தான், ஒரே வீட்டில் இருந்தவன் தான், ஆனால் வாழ்க்கை ஓட்டத்தில் காலம் ஓடுகிற பொழுது உனக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா, நீ பெண் பிள்ளையை பெற்றிருக்கியா, உனக்கு சேமிப்பு இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ ஒன்றுமே இல்லாமல் ஆண்டியா போனாலும் கவலை கிடையாது. அந்த நிலம்
அந்த செல்வம் எனக்கு வேண்டும் என சொல்லி தன் உடன் பிறந்த சகோதரன் சகோதரின் கண்ணீருக்கு கூட மதிப்பு கொடுக்காமல் தன் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறானே, அது ஊன் இயல்பு. நான் செய்கிற அந்த செயல் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பை தருகிறதா, எனக்கு கவலை இல்லை, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, அப்போ அது எனக்கு வேணும்னு சொல்லி எதுவெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனை அவனுடைய திருப்திக்கும் ஆசைக்கும் உடல் இன்பத்திற்கு மட்டும் அழைத்து செல்லுகிறதோ அது ஊன் இயல்பு. ஆனால் ஆவிக்குரிய இயல்பு என்பது அப்படியே மாறுபட்டது. இந்த இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவதால் நான் சரியானவன் என என்னை நிரூபிக்க முடியும். ஆனாலும் 4 பேருக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லி அவன் தப்பானவன் சொல்லி அவனை காயப்படுத்தி அவனை தலைகுனிய செய்து அவனுடைய அசிங்கத்தில் நான் என்னை நிரூபிப்பதான்னு சொல்லி அமைதியாய் ஒருவன் கடந்து போறான்னு பார்த்தீங்களா, அது ஆவிக்குரிய இயல்பு. எங்க அண்ணன் வீட்டில் பசங்க இருக்காங்க, என் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த நிலம், இந்த செல்வம், இந்த காடு, இந்த வய, இந்த வீடு என்னிடத்தில் இருந்தால் அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நன்மை தரும்னு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு நிலமும் இந்த ஒரு பணமும் இந்த ஒரு வயலும் இந்த ஒரு காடும் இந்த ஒரு பணமும் என் கூட பிறந்த பிறப்புட்டு இருந்து என்னை தள்ளி வைக்கணும்னு சொன்னால் அந்த செல்வம் எனக்கு முக்கியம் இல்லை, என் கூட பிறந்த பிறப்பு போதும்னு சொல்லி நான் உழைச்சிக்கிறேன், நான் ஓடிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கான குடும்பத்திற்கான செல்வத்தை இன்னும் அதிகமாய் ஓடி நான் சேர்த்துக்கிறேன். இதனால் சண்டை வந்து அந்த செல்வம் வேணான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு அமைதியாய் இருக்கிறார பார்த்தீங்களா, அது ஆவிக்குரிய இயல்பு. அன்பர்களே, வெளியத்தில் பார்க்கிறோம் கடவுள் எல்லோரையும் எல்லாவற்றையும் படைத்து கொடுக்காத உரிமைகளை தன் உருவில் தன் சாயலில் படைத்த மனிதனுக்கு கொடுத்து படைப்பின் சிகரத்திலே மனிதனை தூக்கி வச்சிருந்தப்ப கூட மனிதன் கடவுளை போல் ஆக வேண்டும்னு சொல்லி அவர் கொடுத்த கட்டளையை மீறுகிறானே, அது ஊன் இயல்பு. உன் கண்களுக்கு முன்னால் தருகிற ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் உனக்கு தருகிறேன்னு சொல்லி நீ எனக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி அழகே சொன்னப்போ கூட இயேசு கிறிஸ்து அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் கடந்து சென்றார். பார்த்தீங்களா, எனக்குரியதை உரிய நாளில் என் தந்தை தருவார்னு தனக்குள்ள சொல்லிட்டு கடந்து போனார். பார்த்தீங்களா, அது ஆவிக்குரிய இயல்பு. என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுன்னு சொல்லி ஏவாளை சொந்தம் கொண்டாடிய ஆதாம் பாவம் செய்து கடவுளுடைய பார்வையில் இருக்கிறப்ப, ஐயோ கடவுளே, அந்த பெண்ணு தான் எனக்கு பழத்தை கொடுத்து என்னையும் சாப்பிட வச்சு என்னை கெடுத்தான்னு சொல்லி பழியை அடுத்தவங்க மேலே போட்டுட்டு, என் எலும்பு என் சதையெல்லாம் கிடையாது, அவ தான் கொடுத்தான்னு சொல்லி பழியை மேலே போட்டுட்டு நான் நல்லவன்னு சொல்லி தன்னை நிரூபிக்க முயல்கிறது, அது ஊன் இயல்பு. ஆனால் ஒரு பாவமும் தன்னிடத்தில் ஒரு கரையும் குறையும் இல்லாத பொழுது கூட சிலுவையில் தன்னை அறைந்த மனிதர்களை பார்த்து, எப்பா இவங்க செய்கிறது என்னன்னு தெரியல, தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது இயேசு வெளிப்படுத்திய ஆவிக்குரிய இயல்பு. இல்லை, மழை காலம் வருது, மழை காலத்தில் பார்ப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா சில பொருளை சேர்த்து வச்சுப்பாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படாது. அவங்க வீட்டில் அவங்க ஊரில் வெள்ளம் வந்திருக்காது, பஞ்சம் வந்திருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெள்ளம் வந்த இடத்துல மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்ப வீதியோரங்களில் கடை போட்டு தினமும் பொழப்பு நடத்துறவங்க மழை பெஞ்சு பொழப்பு இல்லாமல் இருக்கிறப்ப தான் சேர்த்து வச்சது அவர்களுக்கு பயன்படும் சொல்லி சென்று கொடுக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு மனிதன் அவர் ஆவிக்குரிய இயல்பை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். ஆக இப்படிதான் ஊன் இயல்பையும் ஆவிக்குரிய இயல்பையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்னு சற்று யோசித்து பார்ப்போமா? ஒவ்வொரு நாள் திருப்பலியை கொண்டாடுவதற்கு முன்னாலும் என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் என் கடமையில் தவறியதாலும் சொல்லி நாம் செய்கிற குற்றங்களுக்கு மனம் வருந்துகிறோமே, அந்த சிந்தனை, சொல், செயல், கடமை தவறுதலை எந்த தளத்தில் சிறுனை யோசிச்சு பாருங்களேன், அது ஊன் இயல்பிலிருந்து பிறக்கிறது. தன் சொந்த சகோதரன் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது என் கூட பிறந்த புறப்படிய உழைப்பை கடவுள் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி காயினால் பரந்த மனதோடு ஆபேலை ஏற்றுக்கொள்ள முடியலே, அவனுக்குள் உறங்கி கொண்டிருந்த ஊன் இயல்பு வெளியே வருது, பொறாமையாய் கோபமாய் அவனை கொலை செய்ய போய் தள்ளுது. ஆனால் இயேசுவை பார்க்கிறோமே, அவர் நம்முடைய மூத்த சகோதரனாய் இந்த உலகத்தில் பிறந்து
நம்முடைய வானக தந்தையை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய சகோதர சகோதரிகளான நம்மீது இரக்கம் கொண்டு நமக்காய் சிலுவையை சுமந்தார். பார்த்தீங்களா? கரையேதும் இல்லாத பொழுது கூட அவருக்குள் இருக்கிற ஆவிக்குரிய இயல்பு வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். ரூத் நூல்ல ரொம்ப அழகாய் வாசிக்கலாம். தன்னுடைய கணவனை தான் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளை இழந்துட்டு ஒரு கைம்பெண்ணாய் தன் சொந்த ஊருக்கு திரும்பி போவாங்க நகோமி. திரும்பி பார்க்குறப்ப 2 மருமகள் வருவாங்க. அந்த மருமகள்கிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா என் கூட வரீங்க? என்கிட்ட ஒன்றுமே இல்லைம்மா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நல்லா இருங்க. ஒரு மாமியாராய், ஒரு இன்னொரு தாயாய் தனக்கு பின்னால் வருகிற தன்னுடைய மருமகள்களை பார்த்து, எனக்கு பிள்ளைங்க இல்லை, இனிமேல நான் பிள்ளைகள் பெத்தெடுத்து அவங்க திருமண வயசுக்கு வந்து அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறத சாத்தியமா? இல்லையேம்மா, நீங்கள் போய் உங்களுக்கான வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, என் வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு, ஆனால் வாழ வேண்டிய இந்த சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மாமியாராய் அல்ல, ஒரு தாயாய் அவருடைய நல்ல வாழ்க்கைக்கு யோசிச்சார். பார்த்தீங்களா? அவருக்குள் இருந்து வெளிப்பட்டது தான் ஆவிக்குரிய இயல்பு. தன்னோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நலன், நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறது. ரூத்தை பார்க்கிறோமே, இதோ மாமியார் சொல்லிட்டாங்க போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சொந்த வீட்டிற்கு, தன் தாய் வீட்டிற்கு போய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பாருங்களே, அவரை ஒரு மாமியாரா இல்லை, அவர் சொன்னாரே உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாழுங்கள்னு சொல்லி அவரை தாயாக பார்க்கிறார். ஆகவே எங்க போவேன், நீ தான் என்னுடைய தாய், நீங்க இருக்கிற ஊர் என் ஊர், நீங்க இருக்கிற வீடு என் வீடு, நீங்க கும்பிடுற தெய்வம் என் தெய்வம், நீங்கள் அடக்கம் செய்யப்படுகிற இடத்தில் தான் நானும் அடக்கம் செய்யப்படுவேன்னு சொல்லி வயதான தன்னுடைய மாமியாரை விடுவதற்கு மனசில்ல அவரோடு வந்தார். பார்த்தீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் என் மாமியாரை பார்த்துப்பேன்னு சொல்லி வந்தாங்க. பார்த்தீங்களா? போன இடத்துல சாப்பிட ஒன்றும் இல்லாதப்ப போய் தானியங்களை பொறுக்குனாங்க. பார்த்தீங்களா? அந்த ஒரு பரந்த மனது இருக்கிறதே, அது ஆவிக்குரிய இயல்பு. தன்னுடைய தந்தையிடத்திலிருந்து, தன்னுடைய இளைய சகோதரன் பெஞ்சமினிடத்திலிருந்து, இப்படி எனக்கு முன்னாடி பிறந்த 10 அண்ணன்மார்களும் என்னை வித்துட்டாங்களேன்னு சொல்லி யோசேப்புக்குள்ள கோபம் இருந்திருக்கலாம். என்னை பிரிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு தேசத்துக்கு என்ன அடிமையாய் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அவருக்குள் கோபம் இருந்திருக்கலாம். அவர் தன்னை விற்ற தன் தந்தையிடத்திலிருந்து, தன்னுடைய தம்பியிடத்திலிருந்து தன்னை பிரித்த அந்த சகோதரர்கள் பின்னாளில் தன்னிடத்தில் கையேந்தி சோத்துக்காய் வந்தப்ப, நீங்க தான்றா என்ன நீங்க அன்னைக்கு வித்தீங்கன்னு சொல்லி அவரை தண்டித்திருந்தால் அவர் ஊனியல்பை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் தண்டனைக்கு உரியவர்கள் தனக்கு முன்னால் நிற்கிற பொழுது கூட அவர்களை ஆறத் தழுவி, அண்ணே போய் அப்பாவையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, நீங்கள் பஞ்சம் பிள்ளைக்கு வந்தவர்கள் அல்ல, நான் இருக்கிற இடத்துல உங்களுக்கு இடம் தருகிறேன்னு சொல்லி இடத்தை கொடுத்து அவர்களை பார்த்துக்கிட்டாங்களே. அப்பொழுது யோசிப்புக்குள்ளேருந்து வெளி வந்துச்சு. பார்த்தீங்களா? அதுதான் ஆவிக்குரிய இயல்பு, தண்டனைக்குரியவர்களை மன்னிப்பது. யாக்கோபு செத்து போனோன்னு அந்த அண்ணன்மாருங்க புத்தியெல்லாம் மாறி போயிடும். இதுவரைக்கும் தம்பி நம்மளை ஏற்றுக்கிட்டான், இப்போ அப்பா செத்து போயிட்டார், இதுக்கு மேலே தம்பி நம்மளை பழி வாங்குவானோ அப்படின்னு யோசிச்சாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஊனி இயல்பு. அப்படி நிற்கிறப்ப இன்னும் உடஞ்சி போய் யோசிப்ப சொல்லுவான், நான் உங்களை பழி வாங்குவேனா, நான் உங்களை தண்டிப்பேனா, நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி மீண்டுமாய் தன் சகோதரர்களை அரவணைக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஆவிக்குரிய இயல்பு. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோமே. அன்னை மரியாள் ஒருவேளை இந்த உடல், இந்த ஊன், இந்த உலகம் என எண்ணி இருந்தால், எப்படி ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே நம் கண்கள் திறந்துரும், கடவுளை போல மாறினான்னு சொல்லி அவரும் சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்தாங்களோ, அதுபோல அன்னை மரியாள் நம்ம நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போயிருக்கலாம்னு சொல்லி அவர் நினைத்து இருக்கலாம். தொடக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா? எது நல்லது, எது மேலானது, எது பாராட்டை தரக்கூடியது, அதெல்லாம் தேவையில்லை, எது எனக்கு நல்லதோ அதுதான் நல்லது, மற்றதெல்லாம் எனக்கு கணக்கிலே வராதுன்னு சொல்லி தன்னை மட்டுமே சார்ந்து யோசிக்கிற உலகில் அன்னை மரியாள் பாருங்களே, அவர் ஊன் இயல்பை கடக்கிறார். எனக்குன்னு ஒரு கணவர், ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், ஒரு உறவு வந்திருக்கும், எனக்கு வேணாம், இந்த அழைப்பு வேணான்னு சொல்லி அவர் கப்ரியேல் தூதரை புறக்கணிச்சு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் பாருங்களே, அவருக்குள் இருக்கிற ஆவிக்குரிய இயல்பை கொண்டு வருகிறார். நான் வேண்டாம்னு ஒதுக்குற அந்த குடும்ப வாழ்க்கையினால் எனக்கு மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு
ஒரு குறை இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற ஆம் என்கின்ற வார்த்தையில் இந்த உலகம் தன் விடியலை காணப்போகிறது. நான் சொல்ல போகிற ஆம் என்கின்ற வார்த்தையில் இந்த உலகம் தன்னுடைய மீட்பரை கண்டடைய போகிறது. நான் சொல்ல போகிற ஆம் என்கிற வார்த்தையில் பாவத்தின் விளைவாக மரணம் வந்ததே, அந்த மரணத்தை வெல்லக்கூடியவராய் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி பொது நலனுக்குரியதாய் எல்லோருடைய மீட்பை குறித்து யோசித்து அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னாரே, அவர் ஆவிக்குரிய இயல்பினுடைய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆக உறவுகளே, நாம் எதை வெளிப்படுத்த போகிறோம்? கடவுள் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் கொள்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில் சொல்றாரு பாருங்க, நான் 3 ஆண்டுகள் காத்திருந்தேன், ஒரு கனியும் இல்லை. 3 ஆண்டுகள் காத்திருந்தேன், ஒரு கனியும் இல்லை. இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், சிந்தனையிலும் சரி, சொல்லிலும் சரி, செயலிலும் சரி, கடமையிலும் சரி, அவன் முழுக்க முழுக்க ஊனியல்பு சார்ந்தவனாவே இருக்கிறான். தான் பக்கத்து வீடு, தான் தெரு, தான் ஊரு, தன் சொந்தக்காரவங்க யார் நலனும் முக்கியம் இல்லை, நானும் என் மனைவி, என் கணவர், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி மட்டும்தான் யோசிக்கிறான். எத்தனை பேர் அழிஞ்சாலும் சரி, அவனுக்கு அந்த அழிவில் ஒரு குற்ற உணர்வும் இல்லை. இருக்கிறோமா? கடவுள் பார்க்கிறார், நீ கனி கொடுக்காதவன், நம்ம மேல் இந்த முத்திரை விழும். ஆனால் நாம் கனி கொடுத்தோன்னு சொன்னா, இவன் தன்னை கடந்து, தன் தேவைகள், தன் ஆசைகளை கடந்து எல்லோருக்குமாய் யோசிக்கிறான், எல்லோருக்குமாய் வாழ்கிறான்னு சொன்னா, அன்னை மரியாளை தன்னுடைய திட்டத்தில் பயன்படுத்திய கடவுள் நம்மையும் அவருடைய சிறப்பு திட்டத்தில் பயன்படுத்துவார். ஆசி பெற்றவர்னு சொன்னாரே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னு சொன்னாரே, தாய் மரியாதை பார்த்து நமக்கும் அந்த வாழ்த்து வரும், ஆண்டவர் நம்மோடு இருப்பார். நான் சொன்ன எல்லா உதாரணங்களிலும் யோசேப்பில் ஆரம்பிச்சு எல்லாரோடும் ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்ததால் இழக்க தயாரானவர்கள் கடவுளுடைய களஞ்சியத்திலிருந்து நிறையவற்றை பெற்றுக்கொண்டார்கள். நாம் ஊனியல்பை கடக்க வேண்டும், ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். அது ரெண்டும் வெளியே இல்லை, ரெண்டுமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ரெண்டுமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ரோமைகளில் பவுல் சொல்லுவார், அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்ய நான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவம் செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. அவருக்குள்ளும் அந்த ஒரு போராட்டம். அவர் ஆவிக்குரிய இயல்பை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த விரும்பினாலும் அவரால் ஊனியல்பை கடக்க முடியவில்லை, வெல்ல முடியவில்லை. ஆனால் பின்னால் அவர் வெல்கிறார். நாமும் அப்படிதான். தொடக்கத்தில் ஊனியல்பை வெல்வது கடினம். சிந்தனையில், சொல்லில், செயலில் கடப்பது மிக கடினம், ஜெயிப்பது ரொம்ப கடினம். ஆனால் முடியாத காரியம் அல்ல. எரேமியா 32:7 வாசிக்கிறோமே, நானும் ஆண்டவர் எல்லாருக்கும் தெய்வம், என்னால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுவாரே, அந்த ஆண்டவரை, அந்த ஆண்டவருடைய நிறைவாய் தோன்றிய இயேசுவை எவர் ஒருவர் அணிந்து கொள்ளுகிறாரோ அவர் இந்த ஊனியல்பை கண்டிப்பாய் கடப்பார். தன்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் ஆவிக்குரியதை வெளிப்படுத்துவார். அப்படி நாம வெளிப்படுறோமா? எண்ணி பாருங்கள். தனிமையில் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறப்ப நம் சிந்தனை எப்படி இருக்கு? என் சொல் எப்படி இருக்கு? என் செயல் எப்படி இருக்கு? ஒரு கணவனாய், மனைவியாய், தாயாய், தந்தையாய், ஒரு உறவினனாய் என்னுடைய கடமையை எப்படி நான் செயல்படுத்துகிறேன்? ஊனியல்பு சார்ந்தவனாய், இன்னொருவனுடைய கண்ணீரை அடித்தளமாய் வைத்து என்னுடைய இல்லத்தை கட்டி எழுப்பியிருக்கிறேனா? அல்லது விட்டு கொடுத்து, மன்னித்து, ஏற்றுக்கொண்டு, அரவணைத்து, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து அந்த ஒரு நன்மையின் மீது என்னை இல்லத்தை கட்டி எழுப்பியிருக்கிறேனா? எண்ணி பாருங்கள். கடவுள் மிகச்சரியான பதிலை நமக்கு தருவார். நாம் ஆவிக்குரிய இயல்பை அதிகமாய் வெளிப்படுத்துகிறோன்னு சொன்னால் பயப்படாமல் இருக்கலாம். அந்த ஆவிக்குரிய இயல்பு சும்மா வராது. கடவுள் நமக்குள் இது செயல்படுகிறார்னு சொல்லி நம்முள் இருக்கிறவர் நம்மை உயர்த்துவார். ஆனால் எல்லாத்துலேயும் ஊனுக்குரிய இயல்பு தான், சுயநலம் தான் சொன்னால் சற்று நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அச்சேது சொல்கிறார் பாருங்கள், இவன் கனி கொடுக்காதவன், இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம், இல்லைன்னு சொன்னால் வெட்டி விடுவேன், சாய்த்து விடுவேன், ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவேன்னு சொல்லி நாம் வீழ்ந்து போவோம், அழிந்து போவோம். ஆக தேவையானதை
ஆவிக்குரியதை வெளிப்படுத்தி ஆசிரை பெறுவோம். ஆமேன்.